ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார கொழுக்கட்டை தான். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு நான் என்ன அரிசி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 5020 எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து ஒரு மணி நேரம் ஊறிச்சுன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஊறின அரிசியை கிரைண்டர் இல்லை மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு பருவருன்னு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. ரவை பதத்தில் இருந்ததுன்னா நமக்கு கொழுக்கட்டை செய்யும் போது நல்லாயிருக்கும். உப்பு போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் விடுறேங்க. தேங்காய் எண்ணெய் வந்து கொழுக்கட்டைக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து விடுறேன். அது வந்து காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு தாராளமாக போட்டுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு அது சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ஆப்ஷனலுங்க. நீங்கள் வெங்காயம் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெறும் இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்போடையும் நம்ம செய்யலாம். நான் வந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா 2 கையளவு. கூடவே காரத்துக்கு தகுந்த வரமிளகா நான் வந்து ஒரு 5 வரமிளகா எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்போட அளவு வந்து 3 ஸ்பூனுங்க. இதை வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப கொலன்னு வேக வைக்க வேண்டாங்க. நசுக்குனா உடையிற அளவுக்கு பார்த்து வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா நமக்கு போதுமானதாக இருக்குங்க. வெங்காயத்து கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சு அந்த மாவை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு கிளறி விட்டுட்டே வர வேண்டியதாங்க. இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பையும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுட்டே வாங்க. அது கெட்டியான பதம் வர வரைக்கும் நமக்கு கலந்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. என்ன தான் நம்ம பச்சரிசி மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம கொழுக்கட்டை செஞ்சாலும் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கையளவுக்கு துருவின தேங்காய் பூ அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம். நமக்கு விருப்பமான ஷேப்பில் சைஸில் நம்ம வந்து பிடிச்சிக்கலாங்க. ரவுண்டு இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வந்து வேக வச்சுக்கலாங்க. நம்ம அரிசிக்கு பதிலாக இதே வந்து கருப்பு கவுனி அரிசி இல்லை சிவப்பு அரிசி எதில் வேணாலும் செய்யலாங்க. சாமி அரிசி எல்லாத்துலேயுமே வந்து இந்த கொழுக்கட்டை நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஷேப் வந்து பிடிச்சாச்சுங்க. இட்லி பாத்திரம் இல்லை ஸ்டீமரில் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வந்து உள்ளே வைங்க. இது வேகிற டைம்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தாங்க. அதுக்குள்ளே வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. கொழுக்கட்டையும் வந்து வெந்து வந்துருச்சுங்க. இனி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு இந்த கொழுக்கட்டையை சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கார கொழுக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.